அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஈரானும் தாக்குதலை தொடங்கியிருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய செல்லவி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானுக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா இந்த தாக்குதல்கள்? நல்ல கேள்வி கார்த்திக். முதல்ல கவனிக்கணும்னா, திரு கண்ணன் அவர்கள் புள்ளி விவரத்தோடும் நல்ல ஆழத்தோடும் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் ஒரு சின்ன மாற்றுக்கருத்தை சொல்லிட்டு என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். மாற்றுக்கருத்து என்னன்னா, அவர் திரு ட்ரம்ப் அவர்கள் சூதாடிங்கிறது இருக்கிற தவிர ஒரு விதமான கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லலாம். என்னோட தரப்புல என்ன பாக்குறேன்னா, எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ்ல நம்ம அதிக இந்த பாலியல் தொல்லை சார்ந்த நிறைய செய்தி வந்திருக்கே ஒழிய, எப்ஸ்டெயின் உளவுத்துறைக்கு, இஸ்ரேலோட உளவுத்துறை மொசாதுக்காக செயல்பட்டவர் என்னும் பேச்சு அடிபடுகிறது. இப்போ ட்ரம்போட பேரு எப்ஸ்டெயினோடய இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஏதாவது சூது இருக்குமா? அந்த பயத்திலேயோ அச்சுறுத்தலையோ அழுத்தத்திலேயோ அவர் செயல்படுறாரா? திரு மிட்டம் எலெக்ஷன், அது தேர்தல் வர்றது, காங்கிரஸ் அமெரிக்க பாராளுமன்ற எலெக்ஷன், அதுக்கு நடுவுல தான் சாதிக்கிறதுக்காக இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாஹூ ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறாரான்னு ஒரு அதையும் ஒரு விதமா பார்க்கலாம்னு நான் இந்த சர்ச் ஆப்ஷனை கட் பண்ணிருக்காங்க முதல் நாள். ஆமா ஆமா, அதாவது இப்போ பொதுவா இஸ்ரேல் அமெரிக்காவை ஆட்டி வைக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதாவது அமெரிக்கா, அவர் மேக் அமெரிக்கானு கிரேட் சொல்லிட்டு நல்ல பெரிய சால்ஜாப்பாவும் கெத்தாவும் பேசுறவர் ட்ரம்ப் நல்லா தெரியும். ஆனா கூடவே இஸ்ரேல் ஒரு விதமான பொம்மலாட்டத்தை விளையாடுகிறதுங்கிறத நம்ம டினை பண்ண முடியாது. அது அதோட உளவுத்துறையும் அதன் இராணுவ சக்தியும் ஒரு விதமான பலத்தில் இருக்கிறது. நெத்தன்யாஹூ உள்நாட்டிலையும் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறார். அதை சமாளிக்கிறதுக்கு இதை பண்ணறாருங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுட்டா ஒரு மாதிரி ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டிப்ளமேட்டிக் ஆங்கிள் வெளியுறவுத்துறையில அதையும் மனசுல வச்சுக்கணும். குறிப்பாக நம்ம இந்தியா இப்பதான் திரு மோடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ஓவராக அந்த பக்கம் சாயறாருங்கிறதும் நம்ம கவனிக்கணும். திருப்பி உங்க கேள்விக்கு வரேன். உங்க கேள்வி ஈரான் ஒரு விதமான எக்கு தப்பாக இது பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு ஈரானிய பேராசிரியரோட நேர்காணல் பார்த்துட்டு இருந்தேன் தொலைக்காட்சியில. அவர் என்ன சொல்றாரு, நாங்க தாக்கினதெல்லாம் ராணுவ தளத்தை தான் தாக்கி இருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பஹ்ரைன், துபாய், குவாட்டார், யுஏஇ, துபாயில ஜெபல் அலி, எல்லா இடத்துலயும் அமெரிக்க ராணுவ ஒரு விதமான பிரசன்ஸ் இருக்கு. அங்க உள்ள அவங்களுடைய பாதிப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல அவங்க தளத்தையோ அல்லது ஒரு முகாம் வச்சிருக்காருங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஆனா அதை எந்த அளவுக்கு ஈரான் பயன்படுத்துகிறது? வெறும் ராணுவ தளத்தை தான் தாக்குகிறதா அல்லது சிவிலியன் டார்கெட், சாமானிய மக்கள்? இப்போ புர்ஜ் கலிஃபா கூட அடிச்சிட்டாங்கன்னு ஒரு வீடியோ வருது. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கா தெரியாது. ஆனா இது ஒரு விதமான இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஹேவ் தே பிட்டன் மோர் தென் தே கேன் சூ. ஏற்கனவே இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் விரோதம் இருக்கிற பின்புலன்ல இப்போ அவங்க இன்னமும் யுஏஇ மூலமா இல்ல சவுதி அரேபியா என்ன நினைக்கும், குவாட்டாரு எல்லாம் மத்தியஸ்தம் சமரசம் பண்ணி வைக்கவங்க நாட்டிலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறது இது ஒரு மினி உலக போர் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு தன்மை தெரிகிறதா? இதெல்லாம் நம்ம அரபு நாடுகளுடைய ஆதரவிலிருந்து ஈரான் இதனால தனிமைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அது கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஆதரவுங்கிறதே ஒரு விதமான ஒரு ஆட்டங்கான விஷயம். சுன்னி ஷியா வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய உறவுகளுக்குள்ளேயே சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் யெமனை வச்சு போர் நடந்துட்டு இருக்கு. எங்க லெபனன்ல ஹெஸ்புல்லா இருக்குங்க, யெமன்ல ஹூத்தி இருக்காங்க, அப்புறம் அங்க பாலஸ்தீன்ல ஹமாஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஈரானோட சேர்ந்து செயல்படவங்கிற பேர் தான் அவங்களோட ப்ராக்சிஸ் தான், ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான். மேற்கு ஆசியால பொதுவாக சுன்னி ஷியா வித்தியாசங்கள் உண்டு. அதை தவிர பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா, எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல சவுதி அரேபியாவும் இருக்கு. சவுதி அரேபியாவை கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்காவின் நிலையா தான் பார்க்கணும். அவங்க நடுவுல உப்புக்கு சப்பானியா நடுவுல கொஞ்சம் பேசுறாங்க.
அதாவது இப்படி பண்ணாதீங்க, ஈரானுக்கு சாதமா இஸ்லாமிய நாடா செயல்படுறாங்களே ஒழிய வெளியுறவுத்துறையில இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு மாதிரி நட்பு மாதிரி தான் போறது சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது பார்த்து அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கு. அதுல ஈரானுடைய உள்ள நாட்டுல என்ன நடக்குது, அவங்களோட பெண்ணுரிமை அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா இது இன்னமும் ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு விடும். ஆனா பொதுவா கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி, நெத்தன்யாவும் சரி, ட்ரம்ப், இவங்க 3 பேரும் ஒரு விடாப்பிடியாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில இது உலகத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும், வணிகத்துக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், எண்ணெய் விலை என்ன ஆகும், இது எல்லாத்தையும் பார்த்து அலசலாம். அவ்வளவு ஈஸியான பதில்கள் கிடையாது. ஆனா இதை முன்வைக்க விரும்புகிறேன். ஓகே.